என்ன ஜெனி? நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க? ஆமா ஜெனி. அப்புறம் ஏன் கல்யாணத்துக்கு போகாம நம்ம இங்க இருக்கோம்? கல்யாணத்துக்கு போயிட்டு வரலாம்ல? ஜெனி, அதான் அம்மா சொன்னாங்களே கல்யாணம் முடிஞ்சு 15 நாளைக்கு வெளியே போக கூடாதுன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என் கல்யாணத்துக்கு நித்தியான ஒரு பொண்ணு அவள் ஹஸ்பண்டோட வந்திருந்தால. அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் கூட ஆகல. நம்ம கல்யாணத்துக்கு அவள் வந்திருந்தா. அப்படி இருக்கும்போது நம்ம ஒருத்தர் கல்யாணத்துக்கு போனா என்ன? அது மட்டும் இல்லாமல் இது நம்ம சொந்தக்காரங்க கல்யாணம். கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைய உங்களுக்கு கூட தெரியும்ல. நம்ம போகாம இருந்தா நல்லாவே இருக்காது. ஃப்ரீயா தானே இருக்கீங்க, வாங்க போயிட்டு வருவோம். இங்க பாரு ஜெனி, எங்க அம்மா சொன்னா அதுல 1000 காரணம் இருக்கும். எங்க அம்மா ஒரு இடத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னா அது அப்படியான்னு கேட்கணும். நீ ஏன் ஒண்ணு யோசிக்க கூடாது, சரியா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்யணும். கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னா அதுல 1000 ரீசன் இருக்கும். இப்பெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். 15 நாள் கழிச்சு வேற எந்த கல்யாணம் வந்தாலும் போலாம். அதுக்காக உங்க கல்யாணத்தை 15 நாள் கழிச்சு வைக்க சொல்ல முடியும்? நீங்க ஃப்ரீயா தானங்க இருக்கீங்க, போயிட்டு வரதுல என்ன தப்பு இருக்கு? என் ஃப்ரெண்டு கூட கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துல நம்ம கல்யாணத்துக்கு வந்தா. எந்த பிரச்சனையும் வராது, நம்ம போயிட்டு வரலாம். இங்க பாரு ஜெனி, நான் ஒன்றும் சும்மா கிடையாது. எனக்கும் ஒர்க் இருக்கு, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. எப்போ கால் வரும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொன்னா புரிஞ்சுக்க. இதே மாதிரிதான் அன்னைக்கும் நடந்துச்சு. எங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்து மறு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நீங்க பிஸியா இருக்கேன், வேலை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனா வீட்டில தான் இருக்கீங்க. ஜெனி, என்னோட ஒர்க் என்னன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு, உன்கிட்ட தான் கேட்குறேன், தெரியுமா? தெரியாது. அப்போ அதை பத்திலாம் நீ பேசாத. எனக்கு எப்போ வேணாலும் எங்க இருந்து வேணாலும் ஒர்க் வரும். டக்குன்னு அவசர அவசரமா ஓட வேண்டியது இருக்கும். மறு வீட்டுக்கு போன இடத்துல ஏதாவது அர்ஜென்டான ஒர்க் இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? உன்னை அங்கேயே விட்டுட்டு ஓடி வர முடியுமா? அப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் நம்ம மறு வீட்டுக்கு போல. 2 மாசம் கழிச்சு வந்து உங்க அம்மா கூப்பிடட்டும். அப்போ வேணா போறதை பத்தி யோசிப்போம். அது என்ன எங்க அம்மா வந்து கூப்பிடணும்? எங்க அப்பா வந்து கூப்பிட்டா போக மாட்டீங்களோ? உங்க அம்மா அப்பா 2 பேரும் வந்து கூப்பிடணும். அதுதான் முறைன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்கல்ல. சும்மாலாம் எங்க அம்மா வந்து கூப்பிட மாட்டாங்க. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்க அப்பா அம்மா எல்லாம் சும்மாவா அங்க வந்துட்டு இருந்தாங்க. நீங்க எது கூட கம்பேர் பண்றீங்க? இங்க பார் ஜெனி, எங்க அப்பா அம்மா ஏகப்பட்ட தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன், நான் கூட வந்திருக்கேன். இப்படி ஒரே ஒரு நாள் வந்துட்டு போறதுக்கெல்லாம் நீ ரொம்ப பேசாத சொல்லிட்டேன். இனி அடிக்கடி இந்த மாதிரிதான் வர வேண்டியது இருக்கும். ஏன்னா இது அவங்க சம்மந்தி வீடு. அவங்களும் வரணும் போகணும், நம்மளும் போகணும் வரணும், சரியா? அவங்க வரமாட்டாங்க இவங்க வரமாட்டாங்க நீ சொல்லாத. மறுபடியும் 2 மாசம் கழிச்சு உங்க அப்பா அம்மா வந்து மறு வீட்டுக்கு கூப்பிட்டாதான் நம்ம போகணும். இல்லைன்னா நான் வரமாட்டேன். நீங்க பேசுறதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. என்ன வித்தியாசமா இருக்கு? எனக்கு வேலை இருக்கு, அதை புரிஞ்சுக்கோ. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, அதையும் புரிஞ்சுக்கோ, சரியா? சும்மா எல்லாத்தையும் வந்துட்டு டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்க முடியாது. கல்யாணத்துக்கு நம்ம போயிட்டு வரலாம் தானே சொல்றேன். உங்க அம்மா மட்டும் தான் போயிருக்காங்க, உங்க அப்பா கூட போல. நம்ம சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம். முக்கியமா எனக்கு ரொம்ப சொந்தம். நாங்க வருவேன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி பண்ணிட்டீங்க. எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு ஜெனி, புரிஞ்சுக்க மாட்டியா? மீட்டிங் இருக்கு. இந்த மீட்டிங் மட்டும் கேன்சல் ஆனா எனக்கு எவ்வளவு லாஸ் ஆகும் தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? உன்னை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடணும், ரிலேஷன் வீட்டுக்கு போயிடணும். ஹஸ்பண்ட் வீட்டை பத்தியும் கொஞ்சம் நினைச்சு பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நீ எதையுமே யோசிக்கல. இனி அது இந்த வீட்டை பத்தி யோசி. இதுதான் இனி உன்னோட ஃபேமிலி. இங்க இருக்கவங்கள பத்தி யோசி. இங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் ஒழுங்கா சமையல் பண்ண கத்துக்க. எனக்கு வர வர சாப்பிடவே பிடிக்கல. அந்த அளவுக்கு மோசமா சமைச்சிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் அதை ஒழுங்கா எப்படி செய்யணும்னு கத்துக்க. அதுக்கப்புறமா என்னோட ஒர்க்கை பத்தி வந்து பேசு, சரியா? எனக்கு குக் பண்ணவே தெரியாது. எங்க வீட்ல நான் குக் பண்ணதே கிடையாது. இங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. குக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீ தான் கத்துக்கணும் ஜெனி, அதான் நல்லது. எங்க வீட்ல சமைக்கிறதுக்கெல்லாம் வேலைக்காரங்க இருப்பாங்க, பரிமாறுறதுக்கும் வேலைக்காரங்க இருப்பாங்க. நான் இதெல்லாம் செஞ்சதே கிடையாது. இங்கேயும் வேலைக்காரங்க இருந்தாங்க. ஆனா வீட்டுக்கு மருமக வந்ததுக்கு அப்புறம் வேலைக்காரங்க இருக்கக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க. எல்லா வேலையும் நீ தான் செஞ்சு பழகணும். முக்கியமா சமையல் வேலை உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நல்லது, புரியுதா? போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. ஜெனி, என்னங்க? தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்காத. எங்க அம்மா என்ன சொன்னாலும் அப்படியான்னு கேட்டு பழகு. அவங்க எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் எதிர்த்து பேசாத சொல்லிட்டேன். நான் எதிர்த்து பேசினதே இல்லை. அப்படியா? எங்க அம்மா சொன்னாங்க. ஏதாவது சொன்னா பதிலுக்கு பதில் பேசுறியா? இனி அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்ன வேலை சொன்னாலும் சரி அப்படியான்னு கேட்கணும். இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அப்படியான்னு கேட்டுட்டு அமைதியா இருக்கணும், சரியா? நீ தேவையில்லாம அவங்ககிட்ட எதுவும் பேசாத. போய் டீயை போடு. ஒழுங்கா சமையல் பண்ண கத்துக்க. அதுக்கப்புறம் மற்றதை பத்தி பேசலாம். ஜெனி. இவர் என்ன இப்படி பேசுறாரு? இதுக்கு அவங்களே பரவாயில்ல போல. பாட்டி எவ்வளவோ சொன்னாங்க, இந்த ஃபேமிலி வேண்டாம், இந்த மேரேஜ் வேண்டான்னு. நானும் கேட்கல, அம்மாவும் கேட்கல.
தப்பான முடிவை எடுத்துட்டோமோ? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், தொலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறா. இதுக்கு தான் அம்மா அப்பவே சொன்னாங்க, இவ கூடலாம் ரொம்ப பேசாத, அளவா வச்சுக்கன்னு. அந்த மேரேஜுக்கு போகணுமா, ரொம்ப அவசியம். அந்த சூர்யாவும் அணு இருக்க வீட்டுக்கு இவ்வளோ அனுப்பவே கூடாது. அது மட்டும் இல்லை, உங்க அம்மா வீட்டுக்கு இவ்வளோ அனுப்பக்கூடாது. அப்பந்தான் என்னோட கஷ்டம் என்னன்னு உங்க அம்மாவுக்கு புரியும். ஒரே ஒரு போட்டோ ஷூட் தான் கேட்டேன், அது கூட முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க மறு வீட்டுக்கு கூப்பிட்டா மட்டும் நாங்கள் உடனே போயிடுவோமா? மறு வீட்டுக்கும் கூட்டிட்டு போக மாட்டேன், இனி அந்த வீட்டு பக்கமே கூட்டிட்டு போக மாட்டேன். அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். எப்ப முக்கி ரொம்ப அழகா ரெடி ஆயிருக்கா. நான் எங்கவே ரெடி ஆனேன். அந்த பியூட்டி பார்லர் அக்கா தான் இவ்வளவு அழகா ரெடி பண்ணி விட்டாவ. சூப்பரா ரெடி பண்ணிருக்கா பாபா. மூக்காய் மாதிரியே இல்ல இன்னைக்கு நீ, அப்படியே ஹீரோயின் கணங்கா இருக்கா. அப்படியா? ஆமா பா, ரொம்ப அழகா இருக்கா. பார்லர் அக்கா செமையா ரெடி பண்ணி விட்டுருக்காவ. யவ இன்னைக்கு உங்க அம்மையை விட்டு பிரிய போறோம், உங்க அப்பா விட்டு பிரிய போறோம் நினைச்சு அழுதுறாது சரியா? மேக்கப்லாம் போயிடும், அப்புறம் போட்டோக்கு நல்லாவே இருக்காது. எப்படி வேலாம இருக்க முடியும்? கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நீ அப்படியே வீட்டுக்கு போவல்ல, அப்ப வேணா அழுதுக்கு, அது வரைக்கும் அழாத. இப்படியே சிரிச்சுட்டே இரு, சூப்பரா இருக்கா. சரி சாமி. எங்க அம்மா எங்க இருக்காவ? வெளியதான் இருக்காவ. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இப்பதான் அஸ்வினை பார்த்தேன். அஸ்வின் சொன்னா உன் ஆளு உன்னைய பார்க்கணும் பார்க்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காராம். அப்படியா? ஆமா பா, மாப்பிள்ள அண்ணனுக்கு நேத்துல இருந்து உன்னைய பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கான். முயற்சி பண்ணாவெல்லாம் முடியலையா, இப்பயாவது எப்படியாவது பாத்துறணும்னு ஆசைப்படியாராம். ஆனா நடக்கலன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கான். நான் இவ்வளவு நேரம் சும்மா தானே இருந்தேன், வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. எப்ப மூக்கி மாப்பிள்ள அண்ணனுக்கு உன்னோட ரூம் எதுனே தெரியல. அஸ்வினை விட்டு பார்த்துட்டு வான்னு சொல்லியிருப்பாவ போல. அஸ்வின் இங்க வந்து பார்க்காம கீழே போய் தாடிட்டு கிடந்திருக்கான். ஒரே காமெடியா போச்சு இன்னைக்கு. சாமி நீ யாரு சொல்லியிருக்க கூடாதா? நான் இங்கதான் இருக்கேன்னு சொன்னேன் பா, உன்னோட ரூம் இங்க இருக்குன்னு சொன்னேன். ஆனா எந்த ரூம்னு தெரியல. இப்ப கூட மாப்பிள்ள அண்ணனும் அஸ்வினும் உன்னையதான் தாட்டிக்கிட்டு இருப்பாவன்னு நினைக்கேன். இங்கே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. எப்படி போய் கூட்டிட்டு வர முடியும்? இங்க வர ஆட்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காவ. மாப்பிள்ள அண்ணன் வந்தா கிண்டல் பண்ணுவாவ. அதனாலதான் என்ன தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துல மண்ணமேட்டைக்கு வந்துருவா, அவங்க வச்சு பாத்துக்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன். அஸ்வினும் சரி நான் சொல்றேன்னு போயிட்டான். ரெண்டு பேரும் மண்ணமேட்டையில பாத்துக்கிடுங்க. மாப்பிள்ள அண்ணன்ட்ட எதுக்கு பார்க்கணும்னு சொன்னீங்கன்னு அங்க வச்சு கேட்டுக்க சொல்றியா? சரி சாமி. நான் கூட மாப்பிள்ள அண்ணன் ஒரு வாரமா போன் போடலன்னு உடனே வேற ஏதோ மன வருத்தத்துல இருக்காவளோன்னு நினைச்சேன். ஆனா அவிய மனசுல பூரா உன்னையதான் நினைச்சிட்டு இருந்திருக்காவ. ஆமா சாமி, மாமா எப்பவே என்னையதான் நினைச்சுக்கிட்டு இருப்பாவ. அவியலுக்கு நீ ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவியல ரொம்ப பிடிக்கும். மாமா நீ தேடுறாங்க நீ சொன்னோன்னு எனக்கு அவியல பார்க்கணும் போல ஆசையா இருக்கு சாமி. நீயும் ஆரம்பிச்சிட்டியா? சரியா போச்சு போ. ஏங்க பின்ன இவ்வளவு நேரம் அவருக்கும் நீ பார்க்கணும்னு ஒரே ஆசை, இப்போ உனக்கும் ஆசை வந்துட்டு, அது இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்துக்கிட்டு தானே போறியா? அதுக்குள்ள என்ன ஆசை? அதெல்லாம் உனக்கு புரியாது. இது ஒரு பாசம். You mean காதல்? ஆமா சரிதான். இங்க பாரு மூக்காயி, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க. மாப்பிள்ள உன்னைய தேடி சுத்தி சுத்தி வர்றதே செம காமெடியா இருக்கு. நீ அவியல தேடி போனான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். எல்லாரும் கிண்டல் பண்ணி தள்ளிடுவாவ. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, மண்ணமேட்டையில போய் பாத்துக்கிடுங்க. சரி பா. மாமா என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க? ஏன் உனக்கு தெரியாதோ? கல்யாணத்துக்கு என்ன கோட் சூட்டோட வருவாவ, வேஷ்டி சட்டையோட தான் வருவாரு. நீ பாத்தியோ? இல்ல, நான் அஸ்வினை மட்டும் தான் பார்த்தேன், மாப்பிள்ள அண்ணனை இன்னும் பார்க்கல. மாமா அப்படின்னா என்னையவே தேடிக்கிட்டு இருக்காவ. ஆமா ஆமா, இனி தடந்தானே ஒரே லவ்ஸ் தான், டூயட் பாட்டு தான் ஓட போகுது. பாவே எப்ப மூக்கி உங்க மாமாவை நினைச்சிட்டு என்னைய மறந்துடாத சொல்லிவிட்டேன். எனக்கு சீக்கிரமா அங்க ஒரு வேலை பாரு, நான் உடனே வந்து சேர்ந்துடுறேன். நான் எங்க அத்தைக்கு ஆட்டி சொல்லியே. சரி
இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏதோ கல்யாணம் முடிஞ்சு 15 நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்களா, அதனால இந்த கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரலையா. ராசாத்தி மட்டும் தான் வந்திருக்கா. இது என்ன கொடுமையா இருக்கு. இது ஜேனிக்கு சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம், இதுக்கு கூடவா கூட்டிட்டு வரக்கூடாது. அந்த ராசாத்தி ஏதோ பொய் சொல்ற மாதிரி இருக்குமா. ஆமாம்மா, எனக்கு அப்படிதான் தோணுது. இப்படி எல்லாம் ஒரு மாறையும் இல்ல ஒன்னும் இல்ல. ஆமாம்மா, எங்க வெளியே போய் தங்க கூடாதுன்னு சொல்லுவாவ, அது கூட மறு வீட்டுக்குலாம் போய் தங்குவாவ்ல. மறு வீட்டுக்கு மட்டுமா கல்யாணம் முடிஞ்சோடனே ஹனிமூனுக்கே போறாவ. இப்பெல்லாம் மரகிறனே அது போய் சொல்லுதுமா. அந்த பிள்ளைய இங்க கூட்டிட்டே வரக்கூடாது, யார் கண்ணிலே அந்த பிள்ளை படக்கூடாதுன்னு நினைக்குது. வீட்டுல ஏகப்பட்ட வேலை வாங்கியாவல்ல, வெளியே வந்தா சொல்லி கொடுத்துருவா, பிரச்சனை ஆயிர போதுன்னு நினைக்காவன்னு நினைக்கேன். என் பியாட்டி ஏகப்பட்ட வேலை வாங்கியாவளோ. ஆமாம்மா, நிறைய வேலை வாங்கியாவ. 3 வேலையும் அந்த பிள்ளை தான் சமைக்குது, காபி போட்டு கொடுக்குது, ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குது. ஆனாலும் அது சரியில்லை இது சரியில்லை, உப்பு இல்ல புளி இல்லன்னு சொல்லியாவம்மா. இதெல்லாம் வேற சொல்லியால அந்த ராசாத்தி. ஆமாம்மா, அவிய ரொம்ப மோசம். கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே அந்த பிள்ளைய வேலை வாங்க ஆரம்பிச்சுட்டாவ. சேனி பிள்ளையும் சமையல் வேலை தானக்கா நான் செய்யறேன்னு சொல்லி செஞ்சுட்டு கிடக்கா. ஆனா அந்த பிள்ளை வேலை செய்யறத பார்க்கும்போது ரொம்ப பாம்போல இருக்குமா. ஏசிலே இருந்த பிள்ளை அடுப்பாங்கரையிலேயே 24 மணி நேரமும் கிடக்கு. அவ புருஷங்காரன் என்ன செய்ய? அந்த பையன் இதெல்லாம் கண்டுகிட்டதே இல்ல, என்னையோ செஞ்சுட்டு போட்டோன்னு விட்டுட்டான். பாவம் உங்க பியாத்தி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கா. எல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா. இதுக்குதான் 2 பேத்துக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்தேன்னு ஆசைப்பட்டேன். நான் இப்படி பண்ணிட்டாளே, இனி அந்த பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னே தெரியலையே. என்னாச்சு? அஸ்வின் போய் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரமா பார்த்துட்டு வர்றதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் சொன்னதே மறந்துட்டானா? வேற எதுவும் வேலை பார்க்க போயிட்டானோ? ஐ திங்க் அம்மா கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், மண்டபத்துல வேற ஏதாவது வேலை செய்யறதுக்காக. இவன் என்னையும் மறந்துட்டு அங்க போய் நின்றுட்டான் போல. இவ்வளவு நேரம் ஆகுது, பேசாம நம்மளே போய் பார்த்துட்டு வந்துடலாமா? வேண்டாம், மறுபடியும் அண்ணன் வந்தா பிரச்சனையாயிரும், டவுட்டு கன்ஃபார்மே ஆயிரும். அஸ்வின் வரட்டும், அதுக்கப்புறமே போலாம். என்னதான் பண்றான் இவன்? என்னோட அவசரமும் டென்ஷனும் இவனுக்கு புரியுதா? முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நானும் அதுக்குள்ளே இவன் வந்துருவான்னு பாக்குறேன், இன்னும் வரல. என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? டேய், இவ்வளவு நேரமாடா வர்றதுக்கு? எவ்வளவு நேரம் உன்னை எதிர்பார்த்துட்டே நிக்கிறது? இவ்வளவு நேரம் என்னடா பண்ண? இதுல போய் பார்த்துட்டு வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? என்னது மாட்டிக்கிட்டியா? என்னடா சொல்ற? சரி அஸ்வின், நான் வெளியே போயிட்டு கால் பண்றேன். அஸ்வின் யாருக்குமா பை சொல்றான்? என்னாச்சு அஸ்வின், எதுக்கு ஷாக் ஆகுறா? சந்துரு, அஸ்வின் எதுக்குப்பா பாய் சொன்னா? எங்க போறான்? ஒன்னும் இல்லப்பா, சும்மாதான். ஆமா, என்ன அஸ்வின் நீ ரெடி ஆகலையா? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? நான் போய் ரெடி ஆயிட்டு வர்றதுக்குள்ள நீ ரெடி ஆகுன்னு சொன்னா இல்லையா? இவ்வளவு நேரமா ரெடி ஆகுறதுக்கு? போப்பா, ட்ரெஸ் எடுத்து போட்டு கிளம்பு. ஆமா, குளிச்சிட்டியா இல்லையா? என்னது குளிச்சிருவியா? என்னப்பா நீ? சந்துரு, நீயா சொல்லக்கூடாதா? அப்பா குளிக்க போன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதுக்குதான் பாய் சொல்லிட்டு இருக்கான். சின்ன குழந்தையாவே குளிக்க போறதுக்கெல்லாம் பாய் சொல்றதுக்கு? அஸ்வின் போய் சீக்கிரமா ரெடி ஆகுப்பா, முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அஸ்வின் என்னடா இது? போ. சந்துரு என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இப்பதான் அவன் அண்ணன் வந்து சொன்னான், நீ ஏதோ ஒரு மாதிரி இருக்கியா, ஏதோ பதட்டமா பயப்படுற மாதிரி இருக்கிறதா சொன்னான். அதான் நான் வந்து பார்க்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீ அப்படிதான் இருக்கா. என்னாச்சுப்பா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஒன்னும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். கல்யாணம் ஆக போறது நினைச்சு பயப்படுறியா? இல்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போட்டோலாம் எடுப்பாங்க, எல்லாரும் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க முன்னாடி எப்படி உட்கார்ந்துருக்குதுன்னு நினைச்சு பயப்படுறியோ? இல்லப்பா, அதெல்லாம் இல்லை. வேற என்னாச்சு சந்துரு? எப்பவுமே உன் முகத்துல ஒரு பிரைட்னஸ் இருக்கும், அது இப்போ கம்மியா இருக்கே. அப்பாவை பாரு, இவ்வளோ அழகா ரெடி ஆகிட்டு வந்திருக்கேன். நீயும் நல்லா தான் ரெடி ஆயிருக்க, ஆனால் ஃபேஸ் தான் நல்லா இருக்கு. இதுக்கு தான் நான் க்ரீம் எடுத்துட்டு வந்து போட்டு விடுறேன்னு சொன்னேன். இல்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இதே நல்லா தான் இருக்கு. சரி சந்துரு, போட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்க, அப்பதான் போட்டோ பார்க்கும்போது அழகா இருக்கும். சரிப்பா.
நானே இங்க மனசு கஷ்டத்துல இருக்கேன், எப்படி என்னால சிரிக்க முடியும்? கரெக்டா வெளியே போகும்போது பார்த்து அப்பா வந்து நின்னுட்டாங்க. இப்போ எப்படி போறது? முகூர்த்தத்துக்கு வேற இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள எப்படியா நான் வெளியே போயே ஆகணுமே, இல்லைன்னா எனக்கு இந்த கல்யாணம் நடந்துரும். மணமேடையில வச்சு நிச்சயமா என்னால எதுவுமே சொல்ல முடியாது. அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அவங்க வீட்லயே எல்லாரும் இருப்பாங்க. அங்க வச்சு சொன்னா பெரிய பிரச்சனையாயிரும். அம்மா அவ்வளவுதான் என்னை கொன்னே போட்டுருவாங்க. இப்போ என்னதான் பண்றது? அப்பாவை எப்படியாவது வெளியே போங்கன்னு சொல்லிட்டு நைஸா எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். பா, நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. ஐயர் கூப்பிடும் போது வந்து சொல்லுங்கப்பா, நான் வாரேன். இல்லப்பா, உங்க அண்ணன் சொல்லிட்டான் உன் கூடயே இருக்கணுமா. தம்பி ஒரு மாதிரி இருக்கான், அவன் கூட போய் இருங்கன்னு சொன்னான். அதனால தான் வந்தேன். அவனுக்கு வேற வேலை இல்லப்பா. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க பாருங்க, சிரிச்சிட்டு சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்கப்பா. சந்துரு, இப்படியே இருப்பாய் தான் நல்லா இருக்கு. போட்டோக்கும் சூப்பரா இருக்கும். ஆ சரிப்பா. ஆமா, மாலை எங்க இருக்கு? இங்கதான்ப்பா இருக்கு. சரிப்பா, நீ மாலை எடுத்து போடு, நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன். சரிப்பா. அப்பாடா, நல்ல வேளை அப்பா போயிட்டாங்க. இதுதான் கரெக்டான வாய்ப்பு. மண்டபத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுவோம்.